Hi viewers, welcome to IKLAS IAS Academy. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா TNPSC ல இருக்கக்கூடிய group 3 and group 3A எக்ஸாம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எக்ஸாம் நீங்க இது வரைக்கும் பெருசா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இது வரைக்கும் அதிகமா கால்ஃபர் பண்ணதே கிடையாது. நம்ம group 1, group 2, group 2A, group 4 இந்த எக்ஸாம்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த வருடம் 2020-21க்கான ஆண்டு அட்டவணையில டிஎன்பிஎஸ்சியால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஆனுவல் பிளானர்ல இந்த குரூப் 3 அண்ட் 3A எக்ஸாம்க்கான நோட்டிபிகேஷன் இருந்தது. ஸோ இந்த லாக்டவுன் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது கால்ஃபேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ அந்த குரூப் 3 எக்ஸாமை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 3 அண்ட் குரூப் 3Aல என்னென்ன பொசிஷன்ஸ் என்னென்ன ஜாப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர், ஓகேங்களா, ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா கோஆபரேட்டிவ் சூப்பரிண்டென்ட், தென் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி சூப்பர்வைசர், தென் மெயின்டெனர் இன் எம்ப்ளாய்மெண்ட் டிவிஷன். இது இல்லாம இதுலயே என்ன வரும் அப்படின்னா ஸ்டோர் கீப்பர், ஓகேங்களா, ஸ்டோர் கீப்பர் இன் எம்ப்ளாய்மெண்ட் டிவிஷன். அதுதான் இந்த மெயின்டெனர் இன் எம்ப்ளாய்மெண்ட் டிவிஷன் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து குரூப் 3 அண்ட் குரூப் 3A இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ், ஓகேங்களா. சரி, இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து 18, ஓகேங்களா. மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் 18. மேக்ஸிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா வந்து 30. ஆனா கம்யூனல் கேடருக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஏஜ் அப்படிங்கிறது சில பேருக்கு கூடும், ஓகேங்களா. சரி, இந்த போஸ்டிங்ஸ்ல இந்த ஸ்டேஷன் ஆஃபீஸர், கோஆபரேட்டிவ் சூப்பரிண்டென்ட், தென் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி சூப்பர்வைசர், ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆஃபீஸர்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய குரூப் 3ல வரக்கூடிய போஸ்ட். ஸோ இந்த மெயின்டெனர் இன் எம்ப்ளாய்மெண்ட் டிவிஷன் அப்படிங்கிறது 3Aல வரக்கூடிய போஸ்ட், ஓகேங்களா. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th பாஸ் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா இந்த பின்னாடி கடைசியாக சொன்னோம் இல்லையா ஸ்டோர் கீப்பர் ஆர் மெயின்டெனர் இன் எம்ப்ளாய்மெண்ட் டிவிஷன் சொல்லி, இதுக்கு தான் என்ன அப்படின்னா 12th குவாலிஃபிகேஷன். மற்ற ஆஃபீஸர்ஸ் லெவலில் மேலே இருக்கக்கூடிய இந்த போஸ்டிங்ஸ்க்குலாம் நீங்கள் அப்ளை ஆகிறதா இருந்தால் என்ன அப்படின்னா டிகிரி வேணும். அதுக்கு டிகிரி கிளியர் இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா அந்த எக்ஸாம் எழுத முடியும். ஸோ இதுக்கான சேலரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30ல இருந்து 35 வரைக்கும் வரும். ஏன்னா நான் ஒரு அப்ராக்சிமேட்டா தான் நான் இங்க சொல்லியிருக்கேன், இது எக்ஸாக்டான சேலரி கிடையாது. நெட்டா ஒரு 30ல இருந்து 35 வரைக்கும் என்ன செய்யும், இது கிடைக்கும். சரி, தென் அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம்னா இதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இது எத்தனை மோட், எத்தனை ஸ்டேஜா இந்த எக்ஸாம் நடக்க போகுதுன்னா இது 2 ஸ்டேஜா இந்த எக்ஸாம் நடக்க போகுது. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிம் ஸ்டேஜ் இருக்கும். அதுக்கடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா இன்டர்வியூ, ஓகேவா. இது டைரக்டா வந்து இன்டர்வியூ, இது நடுவுல மெயின்ஸ் கிடையாது. மெயின்ஸே இல்லாம இதுக்கு டைரக்டா இன்டர்வியூ வச்சு எடுக்க போறாங்க ப்ரிலிம்ஸ் உடைய மார்க்ஸை வச்சு, ஓகேங்களா. ஸோ இந்த 2 ஸ்டேஜ்ல தான் இந்த எக்ஸாம் நடக்க போகுது. இந்த ப்ரிலிம் ஸ்டேஜுக்கான எக்ஸாம் என்ன, அதோடைய பேட்டர்ன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா சேம் குரூப் 4 உடைய பேட்டர்ன், ஓகேங்களா. நம்ம சேம் குரூப் 4 பேட்டர்ன்ல பார்த்தோம் இல்லையா, 100 மார்க் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கும். தென் அதுக்கப்புறம் 100 மார்க் வந்து லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும். ரெண்டுல நம்ம ஏதாவது ஒரு லாங்குவேஜ் பேப்பரை சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. சேம் அதே தான் குரூப் 3 அண்ட் 3Aக்கான ப்ரிலிம்ஸ் பேப்பர். ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்து 75 கொஸ்டின்ஸ், தென் மென்டல் எபிலிட்டி ஆப்டிடியூட்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ், ரெண்டும் சேர்ந்து 100 கொஸ்டின். தென் அதுக்கப்புறம் ஜெனரல் இங்கிலீஷ் ஆர் ஜெனரல் தமிழ், இதுல இருந்து வந்து என்னது ஒரு 100 கொஸ்டின். நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எய்தர் நம்மளுடைய லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலா 200 கொஸ்டின்ஸ். அந்த 200க்கு ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ் வச்சா டோட்டலா 300 மார்க்ஸ், ஓகேங்களா. எக்ஸாம் டியூரேஷன் எத்தனை மணி நேரம் நடக்க போகுது அப்படின்னா 3 மணி நேரம். கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து இவங்க 90 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா 90 மார்க் எடுத்தாலே நமக்கு ஜாப் கிடைக்குமா, கட் ஆஃப் கிளியர் ஆகுமானா கண்டிப்பா கிடையாது. அதிகமா இருக்கக்கூடிய மார்க்ஸ் வச்சு தான் நம்ம கட் ஆஃப் போட்டுட்டே வருவாங்க. ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல எடுக்கிற மார்க்ஸை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரக்டா இன்டர்வியூக்கு உங்களை கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ எத்தனை மார்க்குக்கு நடக்க போகுது அப்படின்னா 40 மார்க்ஸுக்கு என்ன செய்ய போகுது, நடக்க போகுது, ஓகேங்களா. இதுல மெயின்ஸ் நடுவில் கிடையாது, டைரக்டா இன்டர்வியூ வச்சு எடுக்க போறாங்க. சரி, இந்த கொஸ்டின் பேப்பர் எந்த லாங்குவேஜ்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் மென்டல் எபிலிட்டி இது ரெண்டுமே போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல பைலிங்குவலா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த லாங்குவேஜ் பேப்பர் அப்படிங்கிறது பியூரா நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது. ஜெனரல் இங்கிலீஷ் கொடுத்துருந்தா ஜெனரல் இங்கிலீஷ் வரும், ஜெனரல் தமிழ் கொடுத்துருந்தா நமக்கு தமிழ் வரும், ஓகேங்களா. இதுக்கான சிலபஸ் என்ன, குரூப் 3 அண்ட் 3Aக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேம் வந்து குரூப் 4ல சொல்லியிருந்த சிலபஸ் தான். ஆனா என்னன்னா ஹையர் செகண்டரி லெவல், அது வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஹையர் செகண்டரி லெவல். ஆனா சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சேம் தான், ஓகேங்களா. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, தென் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நார்மலா படிக்கக்கூடியது, தென் ஜாகிரபி, ஹிஸ்டரி, இந்தியன் பாலிட்டி, இது எல்லாமே குரூப் 4ல வந்திருந்தது தான். இந்தியன் எக்கானமி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசன். அதுக்கு நம்ம படிக்கும்போது என்ன பண்ணிருப்போம்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓரளவுக்கு 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் புக்ஸை தரவு பண்ணிட்டு போனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்கும். இது வந்து ஆனா அதை விட கொஞ்சம்
ஹையர் செகண்டரி லெவல் அப்படிங்கறனால 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு. ஓகேங்களா? சேம் அதே மாதிரி லாங்குவேஜ் பேப்பர் அப்படிங்கிறது என்னன்னா குரூப் 4க்கு கொடுத்திருந்தது தான். ஜெனரல் இங்கிலீஷ்ல என்னென்ன போர்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்களோ அதே தான் கொடுத்திருக்காங்க. சேம் ஜெனரல் தமிழுக்கு நமக்கு குரூப் 4க்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோமோ அதே தான் என்ன செய்ய போகுது அப்படின்னா இந்த குரூப் 3 and 3Aக்கு வரப்போகுது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட இது ஒரு நல்ல போஸ்ட் இது. ஏன் அப்படின்னா ரொம்ப வருஷமா இதுக்கான கால்ஃபேர் வராமே இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து இந்த ஆனுவல் பிளானர்ல இதுக்கான கால்ஃபேர் விட்டுருக்காங்க. இது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதும் ரொம்ப ஈஸி தான். ஏன்னா நமக்கு வந்து குரூப் 4 உடைய சிலபஸ் மாதிரி தான் இது கிட்டத்தட்ட. நீங்க அந்த ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் ப்ரிப்பேர் ஆனா போதும், மெயின்ஸுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா நீங்க இன்டர்வியூக்கு போய் அதுல இருந்து என்ன பண்ண முடியும், இந்த குரூப் 3 எக்ஸாம்ஸை நீங்க கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் 2 அண்ட் குரூப் 2A ஸோ அதோடைய எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்டான வீடியோவை நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும், இது மாதிரி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க எங்களுடைய IKLAS IAS அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. படிச்சுட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எங்களுடைய சேனலை என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.